Hello students, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th science சமச்சீர் புக் lesson 15 nervous systemல இருக்கக்கூடிய long answer questions பார்த்துட்ருக்கோம். சரி, இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பைனல் கார்டு வந்து நம்ம படிச்சிட்டோம். இப்போ அடுத்து வந்து ரோமன் நம்பர் 8ல் கொஸ்டின் நம்பர் 3 வந்து நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், 4th கொஸ்டின் முன்னாடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஏன்னா ஸ்பைனல் கார்டோட ஸ்ட்ரக்சர் நம்ம தெரிஞ்சுக்கணும் முன்னாடி அப்படிங்கிறதுக்காக. இப்போ 3rd கொஸ்டின் பாருங்கள். What will you do if someone pricks your hand with a needle? அதாவது யாராவது ஒருத்தவங்க வந்து ஊசி எடுத்து கையை குத்தும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எலுசிடேட் த pathway of response with a neat label diagram. இது வந்து எப்படி நடக்குதுன்னு அதுக்கு ஒரு டயக்ராம் பண்ணி டயக்ராம் வரைஞ்சி அதை வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்குறாங்க. சரி, கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டிங்களா? இதுக்கு பார்த்திங்கன்னா இது அப்படியே வந்து நம்ம டெக்ஸ்ட் புக்கில் கொடுக்கல, இதுக்கு ரிலேட்டட் கொடுத்துருக்காங்க. டெக்ஸ்ட் புக்கில் பாருங்கள், பேஜ் நம்பர் 224 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம இங்கே எங்கேருந்து நம்ம மார்க் பண்ணி நம்ம எழுதணும். இந்த பிக்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அண்ட் இட்ஸ் பாத்வே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு ஹாட் பேனை வந்து நம்ம டச் பண்ணும்போது எப்படி வந்து நர்வ் இம்பல்சஸ் வந்து அங்கே போகுது அப்படிங்கிறத நமக்கு டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஆனால் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, ஒரு நீடில் வந்து ப்ரிக் பண்ணும்போது எப்படி ஆகுது அப்படின்றது அங்கே ஒரு சென்டென்ஸ் மட்டும் நம்ம மாற்றி எழுதிட்டோம்னா போதும், வேறு ஒன்றுமே நமக்கு அங்கே இல்லை. ஓகே, இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த பாத்வே டேக்கன் பை நர்வ் இம்பல்ஸ் டு அக்கம்ப்ளைஸ் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் இஸ் கால் ரிஃப்ளெக்ஸ் ஆர்க். ரிஃப்ளெக்ஸ் ஆர்க்குனா என்ன அப்படின்னா, இந்த பாத்வே, இந்த ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறத வந்து எப்படி போகுது அப்படின்ற இந்த பாத்வே தான் வந்து நம்ம ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். And now let us understand how the body executes reflex action when we touch a hot plate அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம கேட்குற கொஸ்டின் வந்து இந்த இடத்துல வேறு பாயிண்ட்டு. அதனால் இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் அப்படின்றதோட டெஃபினேஷன் நாங்கள் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட் பாயிண்ட் வாங்க. இந்த ஃபஸ்ட் பாயிண்டில் பாருங்கள் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு, என்ன மாற்றணும் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள். when we touch a very hot பேன் இப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, இந்த இடத்துல வந்து நம்ம என்ன போடணும்னா, வென் வி, இந்த டச்சில் நம்ம பண்ணுறதில்ல, டச் அ ஹாட் பேன் இப்படி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த சென்டென்ஸ் நமக்கு வேணாம். இந்த இடத்துல நம்ம என்ன எழுதணும், வென் வி ஆர் ப்ரிக்டு, யாராவது ஒருத்தர் வந்து நம்மளை ப்ரிக் பண்ணும்போது, ப்ரிக் பண்ணிட்டாங்க அப்படின்னா ப்ரிக்டு, வென் வி ஆர் ப்ரிக்டு பை அ நீடில், பை அ நீடில். ஓகேங்களா? இவ்வளோ மட்டும்தான். என்ன எழுதியிருக்கோம், வென் வி, அதை ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். வென் வி ஆர் ப்ரிக்டு பை அ நீடில் த ஸ்டிமுலஸ், அந்த இடத்துல என்ன ஸ்டிமுலஸ் இஸ் த ஹீட்டுன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த இடத்துல நமக்கு ஹீட்டாக வரும். என்ன ஆகும், நீடில் வந்து நம்மளை ப்ரிக் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து நம்ம பெயின் தான் நம்ம இது பண்ணுவோம். இந்த இடத்துல வந்து ஹீட் அப்படின்ற வார்த்தைக்கு பதிலாக ப்ரிக்குன்னு போடணும். சரியா, ஹீட்டுக்கு பதிலாக ப்ரிக் போட்டோம். விச் இஸ் சென்ஸ்டு பை த ரிசப்டார் கால்டு அ ஹீட் ரிசப்டார். இந்த இடத்துல வந்து ஹீட் ரிசப்டார் கிடையாது, இந்த இடத்துல வந்து நமக்கு என்னென்னா பெயின் தான். அதனால் இந்த இடத்துல வந்து நம்ம சென்டென்ஸ் வந்து இங்கே இந்த சென்டென்ஸை எழுத தேவையில்லை. இதுக்கு பதிலாக நீங்கள் எப்படி எழுதுனா, திஸ் ஸ்டிமுலஸ், இந்த ஹீட்டுன்னு கொடுத்துருக்க இடத்துல நம்ம என்ன கொடுக்கணும்னா பெயின் கொடுக்கணும். இன் டர்ன் ட்ரிகர்ஸ் அண்ட் இம்பல்ஸ் இன் சென்சரி நியூரான், இதுதான் வந்து நமக்கு சென்சரி நியூரானாக ட்ரிகர் ஆகுது. ஓகேங்களா? பாருங்கள், இப்போ மறுபடியும் சொல்கிறேன். வென் வி டச் அ ஹாட் பேன் அப்படிங்கிறது நம்ம என்னவா மாற்றுவோம்னா, வென் வி ஆர் ப்ரிக்ட் பை அ நீடில் த ஸ்டிமுலஸ் இஸ் த ப்ரிக் வென் இஸ் சென்ஸ்டு பை ரிசப்டார் இன் அவர் ஹேண்டு. இதை தான் நம்ம எழுத போகிறோம். அடுத்த பாயிண்ட் உடனே நம்ம டைரெக்டாக இங்கேருந்து கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். திஸ் ஸ்டிமுலஸ் அப்படின்ற இடத்துல வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். திஸ் ஸ்டிமுலஸ் ப்ராக்கெட்டில் ஹீட்டுக்கு பதிலாக பெயின் இன் டர்ன் ட்ரிகர்ஸ் அண்ட் இம்பல்ஸ் இன் சென்சரி நியூரான். ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ண போகிறோம், அந்த நீடில் வந்து நம்ம ஹேண்டை ப்ரிக் பண்ணும்போது நமக்கு அங்கே பெயின் வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணோன்னா அது வந்து நம்மளை எப்படி வந்து அதை ட்ரிகர் பண்ணி கொடுக்குதுன்னா, சென்சரி நியூரானை வந்து அப்படியே அந்த ஃபீலிங் வந்து சென்சரி நியூரானை வந்து ட்ரிகர் பண்ணிடுது, அப்படியே மாற்றி கொடுக்குது அங்கே. அவ்வளோதான். இது வந்து ஒரு தூண்டலாக மேலே போகுது, மூளைக்கு போகுது. சரி, செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். த சென்சரி டிரான்ஸ்மிட்ஸ் ஆர் கன்வேஸ் த மெசேஜ் டு த ஸ்பைனல் கார்டு. இப்போ இந்த சென்சரி நியூரான் வந்து என்ன பண்ணும், நேராக எங்கே போகும்னா மெசேஜை கொண்டு போய் ஸ்பைனல் கார்டுக்கு கொடுக்கும், தண்டுவடத்திட்ட போய் சொல்லும் இப்படி வந்து ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்கள்லாம் அங்கே போகும்.
அடுத்து என்ன பண்ணும், தேர்ட் பாயிண்ட், ஸ்பைனல் கார்டு என்ன பண்ணுது, ஸ்பைனல் கார்டு இன்டர்பிரிட்ஸ் த ஸ்டிமுலஸ் அண்ட் த இம்பல்ஸ் இஸ் பாஸ்ட் ஆன் த ரிலே நியூரான் வித் இன்டர்ன் டிரான்ஸ்மிட் இன்டு எ மோட்டார் நியூரான். அந்த ஸ்பைனல் கார்டு வந்து என்ன பண்ணுன்னா, இது வந்து என்ன ஸ்டிமுலஸ்ஸு, என்ன ஹீட் ஆகிருக்கா, ஹீட் ரெஸ்பான்ஸ், ஹீட் ரிசப்டாரா, இல்லை பெயின் வந்திருக்கா, பெயின் ரிசப்டாரா என்னங்கிறத முதல்ல வந்து அது கண்டுபிடிக்கும். அதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு உண்டானதை வந்து ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்கறதுக்காக இது வந்து எங்கே போகுதுன்னா, அப்படியே போய் அந்த நியூரான்கிட்ட செல்ஸ் எல்லாம் வந்து நரம்பு செல்கள் தான் நியூரான்றது. இது வந்து என்னவா பண்ணுதுன்னா, அந்த நியூரான் செல்ஸ் எல்லாம் வந்து செல்ஸை இருக்கக்கூடிய செல்ஸை எல்லாத்துலேயும் வந்து மோட்டார் நியூரான்ஸாக மாற்றுது வேலை செய்கிறதுக்கு. அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுங்க, கையில் குத்துச்சுன்னா உடனே அங்கேருந்து கையை இழுக்கிற மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு மோட்டார் நியூரானாக நமக்கு மாற்றி அதை கொண்டு போய் கடத்தி கொடுக்குது தண்டுவடம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, அடுத்த பாயிண்ட்டு, மோட்டார் நியூரான்ஸ் கேரி கமாண்ட் ஃப்ரம் ஸ்பைனல் கார்ட் டு அவர் ஆர்ம். இந்த மோட்டார் நியூரான்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா, தண்டுவடம் தானே சொல்லியிருக்கு, இந்த மாதிரி ஒரு சென்ஸ் பெயின் வந்திருக்கு, அதுக்கு போய் நீ என்ன வேலை செய்யணுமோ அந்த ஆக்ஷனை நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தான் மோட்டார் ஆக்ஷனாக மாற்றி கொடுக்குது. அந்த மோட்டார் நியூரான்ஸ் வந்து தண்டுவடம் சொன்ன வேலையை தூக்கிக்கிட்டு போகுது. மோட்டார் நியூரான்ஸ் கேரி கமாண்ட், அவங்க சொல்லியிருக்காங்களே, கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதை செய்யின்னு, அந்த கட்டளையை தூக்கிட்டு அது போய் என்ன பண்ணுதுன்னா, நம்ம கைக்கிட்ட எந்த இடத்துல அடிபட்டதோ அங்கே போகுது. மசில்ஸ் இன் அவர் ஆர்ம் கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் வி வித்ட்ரா ஹேண்ட் இமீடியட்லி ஃப்ரம் த பேன். அந்த பேன் இமீடியட்லி ஃப்ரம் த பேன் நம்ம கொடுத்துருக்கோம்மா, அந்த பேனுன்ற வார்த்தைக்கு பதிலாக அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா நீடில். கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். நீடில்ன்ற வார்த்தையை மட்டும் நம்ம இந்த இடத்துல போட்டுக்கணும், அவ்வளோதான். அந்த மசில்ஸில் வந்து அந்த கையில் இருக்கக்கூடிய மசில்ஸ் கிட்டலாம் வந்து என்ன ஆகும்னா, ப்ரிக் பண்ண இடத்துல அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஃபைபர்ஸும் அப்படியே கான்ட்ராக்ட் ஆகும், சுருங்கும். அப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா, நம்ம டக்குன்னு அந்த கையை வந்து இழுத்துக்குவோம். அந்த மோட்டார் வந்து அங்கே மோட்டார் நியூரான்ஸ் ஒர்க் பண்ணும்போது அந்த கையை நம்ம எடுத்துக்குவோம். இதுதான் நமக்கு நடக்குது. அடுத்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன் திஸ் எக்ஸாம்பிள் மசில் இஸ் அன் எஃபெக்டார் ஆர்கன் விச் ஹேஸ் ரெஸ்பாண்ட் டு த ஹீட். மசில் தான் இந்த இடத்துல வந்து எஃபெக்டார் ஆர்கனு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லணும்னா, ஹீட் அப்படின்றத வந்து பெயின்னு மாற்றணும். இந்த இடத்துல ப்ரிக் பெயின் அப்படின்னு மாற்றிக்கலாம். இவ்வளோ தான் நம்ம கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம டயக்ராம் வரையணும். டயக்ராம் வரைகிறதுலேயும் கூட பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மாற்றம் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஒன்றுமே கிடையாது. நம்ம ஏற்கனவே வந்து ஸ்பைனல் கார்டு படிக்கும்போது டயக்ராம் படிச்சிருக்கோம். எப்படி ஞாபகம் இருக்குங்களா, உள்ளுக்குள்ளே ஹெச் ஷேப் வரணும். இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த நர்வ்ஸ் போகுது பார்த்திங்களா, ஆன்டீரியர் போஸ்டீரியர், அந்த நர்வ் போகிறதுலேருந்து வந்து நம்ம ஹேண்ட் வரைஞ்சிட்டிங்கன்னா, இங்கே கொடுக்குறத வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த பேனுக்கு பதிலாக இங்கே ஒரு பின் வந்து இருக்குது, பின்னோட ஷார்ப் எண்டு போய் கையில் குத்துற மாதிரி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா போதும். நல்லா நீட்டாக டயக்ராம் வரைஞ்சிக்கோங்க. நான் உங்களுக்கு சொன்னது கிளியராக புரியலன்னா பாருங்கள், இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிறேன். இது உங்களுக்கு ஈஸியாக வரைகிறதானே, இது வரைஞ்சிப்பீங்க. ஓகேவா, உள்ளே வந்து ஹெச். ஓகேவா, இது முடிஞ்சா அடுத்து அவுட்டர், அடுத்துக்குள்ளேருந்து இந்த நரம்பு வருது. ஓகே, இந்த நர்வ்ஸ் தான் வந்து இந்த ஹேண்ட் கிட்ட வந்து நமக்கு எண்ட் ஆகுது. ஓகேவா, இங்கே வர இடத்துல இங்கே நம்ம என்ன ஒரே ஒரு மாற்றம் கொடுக்கணும்னா, இந்த பேனுக்கு பதிலாக ஒரு நீடில் ஒன்று இருக்க மாதிரி போட்டு ஷார்ப்பாக ஒரு நீடில் மாதிரி உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி போட்டுக்கோங்க. ஒரு நீடில் போய் டச் பண்ணுற மாதிரி போட்டுட்டிங்கன்னா முடிஞ்சுது. ஓகேவா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், என்ன வந்து அங்கே சென்டென்ஸ் மாற்ற சொல்லியிருக்கணும், அங்கங்கே கட் பண்ணி எழுதிக்கிட்டிங்கன்னா படிக்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அதுக்கு தான் நம்ம அங்கே ஆன்சர் சொல்லணும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.